கர்த்தாவே நல்லவரே வல்லவரே அப்பா, இந்த அருமையான காலை பொழுதுல ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நீர் எங்களை ஒவ்வொருவரையும் கூட்டி சேர்த்துறப்பா. கோடி சோத்திரங்கள் அப்பா, உம்முடைய பொற்பாதங்களை அர்ப்பணிக்க ராஜா. ஒரு நாள் ஆயுஷ் நாளுக்கு நீர் எங்கள் வாழ்க்கையை கூட கொடுத்திரப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்க ராஜா. காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதியதுன்னு சொன்னதப்பா. இந்த அதிகாலை வெள்ளை உம்மை தேடி வந்து இருக்க ஒவ்வொருவரையும் மேலும் ஆண்டவரே உம்முடைய புதிய கிருபைகள் சூழ்ந்து வேண்டுமா ஜெபிக்கிறோமப்பா. ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்கிற தேவனே, இந்த அதிகாலை வேளை உம்மை நோக்கி பார்க்க ராஜா. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது ராஜா. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு கால் வெட்கப்பட்டு போகுது ராஜா. இந்த அதிகாலை வேளை உம்முடைய சமூகத்தில் எடுக்கிற அப்பா, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு முகத்தையும் நீர் ஆண்டவரை பிரகாசிக்க செய்வதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிற உம்மை சோத்தரிக்க ராஜா. வானத்தையும் பூமியையும் மண்ட சராசங்களையும் சிருஷ்டித்தவரே உம்மை துதிக்க ராஜா. எங்களை உருவாக்கின கர்த்தாவே உம்மை சோத்தரிக்க ராஜா. எங்கள் சிருஷ்டிப்பி நாயகனே அப்பா உம்மை துதிக்கிற உம்மை சோத்தரிக்க ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் கண்மலை, எங்கள் கோட்டை, எங்கள் அரண் நீர் அப்பா, பலத்த துருகம் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களுக்கு போதுமானவரை இருக்கிறபடியால் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சோத்தரிக்க ராஜா. அதிசயமானவரே உம்மை சோத்தரிக்கிறோம். ஆலோசனை கர்த்தாவே உம்மை சோத்தரிக்க ராஜா. இம்மட்டும் எங்கள் வாழ்க்கை நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஆண்டவரே கோடி சோத்திரங்களுடைய பொற்பால அர்ப்பணிக்கிறோம். ஜீவனுள்ள நாட்களா நன்மையும் கிருபையும் தொடரும்படியாக அப்பா இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தீரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்க ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று அப்பா சொல்லியிருக்கிறப்பா. இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வாழ்க்கையில் ஆண்டவரே உம்முடைய சமூகம் முன் செல்வதற்காக நன்றி. தடைகளாட்டி நீக்கி போடுவதற்காக நன்றி ஆண்டவரை சோத்திரம். ஆண்டவரை செங்கடலே ஆண்டவரை பிளந்தவரே உம்மை துதிக்கிறோம். யோகா நதியை பின்னிட்டு திரும்ப செய்த தேவனே உம்மை சோத்தரிக்கிறோம். ஆண்டவர் எரியோ மதிலை விளைச்சதை தேவாதி தேவனே, சேனைகளின் கர்த்தாவே உம்மை துதிக்க ராஜா. அப்பா ஆண்டவரை கர்த்தாவே, வானத்தின் மன்னாவால் உம்முடைய பிள்ளைகளை போஷிக்கிற தேவனே உம்மை துதிக்க ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே ஏசப்பா, ஆண்டவரை கண்மலை நீருட்டுகளை உண்டாக்கின தேவனே சோத்திரம். வனாந்தரத்திலே வழியை உருவாக்கின தேவனே அப்பா உம்மை சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த அதிகாலை வேளை அப்பா உம்மையே நோக்கி பார்க்க ராஜா. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளை அப்பா உம்முடைய பிள்ளைகள் மத்தியில் நீ ஆளுகை செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. கடைசி காலங்கள் மனுமக்கள் யாவருமே நாவியை ஊட்டி வேண்டும் வாக்கு பண்ணின தேவன் இந்த அதிகாலை வேளை அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மேலும் ஆண்டவரே பரிசுத்தாவியை பொழிந்தெழுவதற்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே உம்முடைய ஆண்டவர் ஆவியானவர் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொருவரும் மேலும் ஆண்டவரை தேவ அபிஷேகம் இறங்கட்டு ராஜா. இந்த கூடாரம் முழுவதும் ஆண்டவர் இந்த காலை வேளை அப்பா உம்முடைய பரிசுத்த பிரசனம் மேகம் மூடுவதற்காக நன்றி. உம்முடைய செக்கனா மகிமை இந்த இடத்தை மூடுவதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் பாடுகிற பாடலில் ஆண்டவரே கர்த்தாவே ஏசப்பா, ஆண்டவரை நாங்கள் தியானிக்கிற உம்முடைய வசனத்தில் அப்பா எங்களுடைய ஜெபவேளையில் ஆண்டவரே ஆவியானவர் முழுதுமாய் எங்கே ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதற்காக நன்றி. எங்களுடைய ஒவ்வொரு உள்ளத்திலையும் கிரியை செய்வதற்காக நன்றி. ஒவ்வொரு இருதயத்தின் வாசலை திறப்பதற்காக நன்றி. நாங்கள் கேட்கிற உம்முடைய சத்தியத்திலே ஆண்டவர் நிலைத்திருந்த ஒவ்வொருவரும் கனி கொடுக்கும் மக்களாய் நீங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே. துதி ஞான மகிமை அனைத்தையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, துதி உண்டாவதாக. இந்த 21ஆம் நாள் தவக்காலத்தின் 21ஆம் நாள் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். அல்லேலூயா, ஆமென். அவர் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். அல்லேலூயா. தாவீதின் திறவுகோலை உடையவர் நம்முடைய சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு அனுகூலமான கதவை திறக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, அவர் அடைத்தால் திறப்பவன் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் ஒன்றை பூட்டிட்டார்னா அதை யாராலையும் திறக்க முடியாது. அல்லேலூயா, ஆமென். ஆமாம், எந்த சக்தியாலும் திறக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் ஒன்றை திறந்துட்டார்னா எந்த மனிதனாலும் போட்ட முடியாது. கரங்களை தட்டி ராஜாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, நன்றி. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், திறந்த வாசலை என் முன்னே வச்சிங்க, தடையில்லாமல் பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க, சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. கை தட்டி பாடி கர்த்தரை மைப்படுத்தும். ஹல்லேலூயா. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கை தட்டி பாடி ராஜாவை கொண்டாடும். ஹல்லேலூயா, நன்றி. கை தட்டி உற்சாகமா நன்றி ஆண்டவர், நன்றி அப்பா, உமக்கு நன்றி.
முன்னே வச்சீங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நன்றி 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 தேவா, கைத்தட்டி நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, சொல்லுவோம் நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிருபையில வாழுகிறோம் நாதா. பெண்கள கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இருப்பு தாழு முறிஞ்சது உங்க வல்லமையால. சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. கைத்தட்டி பெண்கள கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இருப்பு தாழ் முறிஞ்சது உங்க வல்லமையால. சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. கைத்தட்டி நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. ஆமென். நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழுகிறோம் நாதா. நன்றி 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 தேவா, சொல்லுங்க நன்றி நன்றி இயேசு ராஜா. மகிழ்ச்சியோட நன்றி 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 தேவா, உங்க கிருபையில மகிழுகிறோம் நாதா. ஏசேக்கு போனதால, சித்துனாவும் போனதால, இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதுனால தேகபோத்த தந்தீங்க. இயேசுக்கு போனதால கவலையே இல்ல, சித்துனாவும் போனதால கவலையே இல்ல. இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதுனால ரகபோத்த தந்தீங்க கிருபையினால. சொல்லுவோமா நன்றி 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 தேவா, எல்லாரும் சேர்ந்து நன்றி நன்றி இயேசு ராஜா. ஆமென். நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழுகிறோம் நாதா. நன்றி 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 தேவா. ஆமென். நன்றி நன்றி இயேசு ராஜா. கைத்தட்டி நன்றி 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 தேவா, உங்க கிருபையில வாழுகிறோம் நாதா. நன்றி 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 தேவா. எழுந்து கரங்களை தட்டி பாடுவோமா? நன்றி எல்லாரும் முழு மனதோடு நன்றி 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 தேவா. ஆமென். உங்க கிரியைகளில் மகிழுகிறோம் நாதா. நன்றி நன்றி தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிருபையில வாழுகிறோம் நாதா. நல்ல கரங்களை தட்டி ராஜாவுக்கு ஒரு மகிமை செலுத்தும். சேனைகளின் கர்த்தர் நமக்காக வழிகளை திறக்கிறவர் திறக்கிறவர் திறக்கிறவர், அனுகூலமான கதவை திறக்கிறவர். இந்த உபவாச நாளில் உங்களுக்கான வழியை திறக்கிறவர். நீங்க ஜெபிக்கும் போது காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். உங்களுக்கு எதிரான காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். வழியை திறக்கவும், பிள்ளைக்கு ஒரு வழியை திறக்க முடியும், வேலையில ஒரு வழியை திறக்க முடியும். வீடு கட்டுவதற்கான வழியை திறக்க முடியும். உன்னுடைய ஜபத்திற்கான பதிலை தேவன் தந்து ஒரு வழியை திறக்க முடியும். இன்றைக்கு தேவன் ஒரு வழியை திறக்க வல்லவர், வழியை திறக்க வல்லவர். உனக்கு ஒரு வாசலை திறக்க வல்லவர். நானே வாசல் என்று சொன்னவர், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கேன் என்று சொல்ல ஆண்டவர். ஓ ரிபா சந்தரபா ரிபிகபரபலரா தூரபா ஷாதரபலரபா. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதா. எரிகோ தகர்க்கப்பட்டது போல இன்றைக்கு கர்த்தர் இருப்பு தாழ்பாள்களை முறித்து ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை தருகிறவர். ஓ தாழ்பாள்களை முறிக்கிறவர். தகப்பனே, இந்த காலை வேளையில தடைகள் உடைந்து விழட்டும், சங்கிலிகள் முறிந்து விழட்டும்,
பார்வோனின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே கடின இருதயங்கள் உடையட்டும். சத்துரு வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே செயலுக்கும்படியா உம்முடைய வல்லமையான கரம் இன்றைக்கு ஆண்டவரை செயல்படுவதாக. உம்முடைய மகிமையான கரம் ஒவ்வொருவர் மேலும் இன்றைக்கு இறங்கி வருவதாக. ஆவியானவருடைய வல்லமையான பிரசன்னம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இறங்கி வருவதாக. மகிமையான பிரசன்னம், தடைகளை உடைக்கிற பிரசன்னம், பர்வதங்களை மெழுகு போல உருகச் செய்கிற தேவ பிரசன்னம், பலவீனங்களை மாற்றுகிற பிரசன்னம், தழும்புகளினால் சுகம் உண்டாக்குற தேவ பிரசன்னம், படுத்த படுக்கையில் இருக்கிற எலும்பி நடக்க பண்ணுகிற தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமை சரீரத்தில் பாயட்டும். பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உயிரடைவதாக, பலவீனங்கள் மாறுவதாக. அற்புத வல்லமையின் தேவன் வெளிப்படுத்துவீராக. இதுவரை உதவில எங்கள் எபினேஸ்வரே உமக்கு நன்றி ராஜா. நீதானையா இதுவரை உதவி நீரே. கரங்களை உயர்த்தி எபினேஸ்வர் நீதானையா இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். கரங்களை உயர்த்தி எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி 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 ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி. பலவீன நேரங்கள் நேரங்களில் எனக்கு பலன் தந்தவரே உமக்கு நன்றி. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரே, பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவ நீரே. சுகமானேன் 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 தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. கரங்களை உயர்த்தி ராஜாவுக்கு மகிமை. இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நேராக உங்கள் இருதயத்தை திருப்பி கோடி கோடி காயப்பட்ட தடுப்புகளினால் தடைகளை உடைத்தீரையா, கல்லாட விடவில்லையே. தடைகள் உடைய தடைகள் இயேசுவின் இரத்தத்தினால் விலகட்டும். கல்லாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி எடுத்தவரே உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே உமக்கு நன்றி. தேற்றி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி இயேசுராஜா, உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இந்த காலவேளை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக. நன்றி ஐயா, மறவாமல் நினைத்தீரையா.
மனதார நன்றி எங்களோடு பண்ணின உடன்படிக்கை நினைக்கிறவரே, எங்களோடு சொன்ன வாக்கு தத்தங்களை நினைக்கிறவரே, அப்பா உமக்கு நன்றி. மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. கரங்களை உயர்த்தி ராஜாவை மைமைப்படுத்தவும். பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. ஒரே குரல ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஆவியானவரே, மட்டும் எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி அப்பா. இன்னைக்கு இந்த காலையில் ஆராதிக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஆளுகை செய், சிந்தனைகளை ஆளுகை செய். கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் அசைவாடி கொண்டிருக்கிறபடியா நன்றி. உன் கட்டுகள் இன்றைக்கு முறிகிறது, உன் சாபங்கள் இன்றைக்கு முறிகிறது, தொடர்ந்து வருகிற சாபங்கள் இன்றைக்கு முறிகிறது. கர்த்தர் உனக்கு அனுகூலமான கதவை இன்றைக்கு திறக்கிறார். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. உன் துக்க நாட்கள் முடிவடைகிறது. ஜீவனுள்ள தேவன் உனக்காய் யுத்தம் பண்ணுவதை நீ காண்பாய். உன் கண்கள் காணும், உன் கண்கள் காணும். நன்றி நன்றி ராஜா, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. ஓ ராபா சாந்தா ராபா லாராபா. ஓ நீண்ட நாட்களாக ஜெபிக்கிற ஜபங்களுக்கு இன்றைக்கு பதில் தருவதற்காக நன்றி. ஓ தடைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விழுந்து போவதற்காக நன்றி. கர்த்தருடைய கரம் அதிசயங்களை காணப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். ஆவியானவர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் இந்த காலைகளில் வாழ்த்துகிறேன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்த நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுவார். அல்லேலூயா. நம்முடைய இந்த அதிகாலை தவக்காலத்தின் அதிகாலை ஜெபம் 40 நாட்கள் தொடர்ந்து மாத்திரமல்ல, அதுக்கு பின்னாடி அல்லேலூயா ஏற்கனவே நம்ம நடத்திட்டு வரோம். அதனால் ஸ்பெஷல் நம்ம கூடி வரோம். அதிகமாக ஜெபிக்க தேவன் கிருபை செய்கிறார். தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜபங்களுக்கும் தேவன் பதில் தர வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாக இந்த 40 நாள் ஜபம் முடிகிறதுக்குள்ளே தேவன் உங்கள் சிறையிருப்பை திருப்புவார். அவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நிச்சயம் அதற்குரிய பலனை நீங்கள் காண்பீர்கள். ஆமென். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். இப்போ இந்த 2-3 நாட்களாக அதிகாலை ஜெபத்தை லைவில் போடுறோம் யூடியூப்பில். நீங்கள் பிறருக்கு அதை என்ன செய்யலாம்னா ஃபார்வர்ட் பண்ணலாம். இந்த காலையில் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதை குறித்து சொல்லுங்கள். அப்போ அவங்களும் அந்த வெளியூரில் இருப்பாங்க. நீங்கள் பார்க்குறதுக்காக போடலை, பிறருக்கு என்ன செய்யணும், யூடியூப்பில் போட்டாங்க நம்ம படுத்துக்கிட்டே பார்த்துருக்கலாம் என்ன செய்யக்கூடாது, வீட்டில் இருந்துடக்கூடாது. நீங்கள் பிறருக்கு சொல்லி இந்த செய்தி ஆன்லைனில் வருது. நீங்கள் யூடியூப்பில் தினமும் அரை மணி நேரம், எவ்வளோ நேரம் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க, காலையில் இதோடு இணைந்து ஆராதிக்கலாம், ஜெபிக்கலான்னு சொல்லி நீங்கள் இணைந்து ஆராதிக்க பிறரை உற்சாகப்படுத்துங்கள். அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் நம்மோடு கூட இடைபடுவாராக. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்துல ஆண்டவர் இருக்கிறார் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆண்டவரும் அந்த உடன்படிக்கை பெட்டியில் ஆண்டவர் இருந்தார். அந்த உடன்படி பெட்டி போகிற இடமெல்லாம் அவர்களுக்கு ஜெயமாக இருந்தது. அவர்களை ஆண்டவர் அற்புதமாக அதன் வழியாக பேசி அவளுக்குள்ளே கிரியை செய்த பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கலாம். ஆனால் அந்த உடன்படிக்கை பெட்டி பழைய ஏற்பாட்டு காலத்தில் வைக்கப்பட்டிருந்த இடத்துல தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. ஆண்டவர் பேசினார், ஆண்டவர் கிரியை செய்ததை நம்ம பார்க்குறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் தான் உடன்படிக்கை. ஹல்லேலூயா. நீங்கள் தான் அவருடைய உடன்படிக்கை பெட்டியாக ஆண்டவர் நம்மை முன்குறித்திருக்கிறார்.
ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆமாம், அந்த பெட்டி போகிற இடமெல்லாம் தெய்வ பிரசன்னம் இறங்கினது, தேவனுடைய மகிமையான பிரசன்னம் இறங்கினது. ஆமென் சொல்லுங்க. இப்போது ஆண்டவர் அவருடைய சரீரமாகிய சபையை நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக தெரிந்து கொள்ளப்பட்டு, ஆமென், நமக்குள்ளே அவர் என்ன செய்கிறார்? வாசமாக இருக்கிறார். ஆமென். இப்போது நீங்கள் தான் உடன்படிக்கை பெட்டி, நீங்கள் போகிற இடமெல்லாம் தெய்வ பிரசன்னம் போகும். ஹல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டி யோர்தானுக்கு வந்துச்சு, யோர்தான் 2ஆக பிரிந்தது. ஹல்லேலூயா. நீங்கள் போகிற இடமெல்லாம் ஆண்டவர் வழிகளை திறக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் தான் அவரை சுமந்து செல்லுகிற உடன்படிக்கை பெட்டியாக இருக்கிறீர்கள். ஆமென். ஏன்னா கொரிந்தியரில் படிக்கிறோம், நீங்கள் தேவனாலே பெற்றும், ஆமென், தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், உங்கள் சரீரம் தேவனாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆமாம், உங்களுக்குள்ளே அவர் என்ன செய்கிறார்? வாசமாக இருக்கிறார். ஆமென். அப்போது நீங்கள் போகிற இடமெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னம் வருது. ஆமென். இதை நீங்கள் ஃபீல் பண்ணணும். ஆமென் சொல்லுங்களேன். அதான் சொன்னார், உலகத்தின் முடிவு இந்த சகல நாட்களில் நான் கூட இருக்கிறேன். நான் போய் ஒரு தேற்றரவாளன் அனுப்புகிறேன். இந்த தேற்றரவாளன் அப்பப்போ வந்துட்டு போக மாட்டார். இந்த தேற்றரவாளன் உடன்படிக்கை செய்யப்பட்டு நம்மோடு இருக்கும்படியாக, நம்மோடு தங்கி இருக்கும்படியாக அனுப்பப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில் 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை படிக்கலாம். 4:21. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். 22. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று. இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ண போகிறாங்க. அப்படி யுத்தத்துக்கு போகும் பொழுது பெலிஸ்தரினால முறியடிக்கப்பட்டார்கள். இப்போ என்ன செய்தாங்கன்னா, தேவனுடைய பெட்டியை கொண்டு வருவோம், உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போனால் நமக்கு என்ன கிடைச்சிரும்? வெற்றி கிடைச்சிரும். அதனால் ஆண்டவர் நம்ம கூட வருவார், இந்த பெட்டியை கொண்டு போவோம், தேவன் நம்மோடு கூட வருவார் என்று சொல்லி உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக இருந்த ஓப்பனி பிளகாஸ் ஏலியினுடைய பிள்ளைகள் என்ன செய்தாங்க? பெட்டியை யுத்தத்திற்கு பாளையத்திற்கு கொண்டு வந்தார்கள். அதனால் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் உண்டானது. இஸ்ரவேல் ஜனங்கள், ஐயோ, எபிரேயருக்குள்ள ஒரு மகிமையான மகிழ்ச்சி உண்டானது, கர்த்தர் வந்துட்டார் அப்படின்னு அவங்களுக்குள்ள என்ன வந்துருச்சு? சந்தோஷம் வந்துருச்சு. ஆண்டவர் வந்திருக்கிறாரு, நிச்சயமாக நம்ம என்ன செய்ய போகிறோம் இன்னைக்கு? ஆமாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. நீங்கள் படிக்கலாம் 1 சாமுவேல் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே அவர்கள் ஆரவாரமாய் சத்தமிட்டார்கள். 5வது வசனம் 3:5 4:5 கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திலே வருகிற போது இஸ்ரவேலர் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய். பாருங்க, பயங்கரமாக சத்தமிட்டாங்க. உடனே பெலிஸ்தர்களுக்கு உண்டாச்சுன்னா ஒருவளுக்குள்ள ஒரு கலக்கம் உண்டாயிடுச்சு. பெலிஸ்தருடைய அந்த பாளையத்திற்குள்ளே இன்னைக்கு நிச்சயமாக நம்ம தோற்று போக போகிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கூட வந்துருச்சு அவர்களுக்கு. ஏன்னா இந்த பெலிஸ்தருடைய எபிரேயருடைய தேவன், இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே இவர்களுக்காக என்ன செய்தார்? யுத்தம் பண்ணி இருக்கிறார். கீழே நீங்கள் படிச்சீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் பயந்து ஐயோ நமக்கு மோசம் வந்தது, இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே. இப்படி நடக்கல. 8வது வசனம், ஐயோ அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார்? எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் வனாந்திரத்திலே அடித்த தேவர்கள் இவர்கள் தானே. பெலிஸ்தரே, திறங்கொண்டு புருஷரை போல நடந்து கொள்ளுங்கள். அதாவது இவங்க வனாந்திரத்தில் ஆண்டவர்களுக்காக என்ன செய்தாரு? யுத்தம் பண்ணினார். கானான் தேசத்தில் யுத்தம் பண்ணி அந்த ஜனங்களையெல்லாம் துரத்தி ஆண்டவர் அல்லவா அவர் இங்கே வந்திருக்கிறார், அதனால நமக்கு என்ன வந்துடும்? நிச்சயமாக நம்ம தோற்று போயிடுவோம் அப்படின்னு பெலிஸ்தர் நினைச்சாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன நினைச்சாங்க? தேவனுடைய பெட்டி, உடன்படிக்கை பெட்டி வந்திருக்கு, இந்த உடன்படிக்கை பெட்டியில் ஆண்டவர் இருக்கிறார், நம்ம வெற்றி பெற்று விடலாம் என்று அவர்கள் மகா ஆரவாரத்தோட மகிழ்ச்சியோடு இருந்தாங்க. நடந்தது என்ன? ஓப்னி பினகாஸ் ஏலியின் பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள் யுத்தத்திலே.
பெட்டி பிடிக்கப்பட்டது. பெலிஸ்தியர்கள் பெட்டியை தங்களுடைய தேசத்திற்கு கொண்டு தாகனுடைய கோயில் கொண்டு போய் வைத்தார்கள். ஆண்டவர் பெட்டியோடு இருந்தார், ஆனால் அங்கே கிரியை செய்யலை. ஆண்டவர் பெட்டியோடு இருந்தார். ஏன்னா பெலிஸ்தியர் தேசத்தில் கொண்டு போய் தாகோனுக்கு முன்னாடி வச்சாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? காலையில் எழுந்து பார்த்தா தாகோன் என்ன செஞ்சு, பரவாயில்ல மறுபடியும் எடுத்து நிறுத்தி வைக்கிறான். அடுத்த நாள் காலையில் பார்த்தாருன்னா அது என்ன ஆயிடுச்சு, கை கால் எல்லாம் செதறி உடஞ்சி கிடக்கு. அப்போ தான் நினச்சான் இதுக்குள்ளே கடவுள் உண்மையாகவே இருக்கிறார் அப்படின்னு எப்படியாவது திரும்பி அனுப்பி வைக்கணும். 7 மாதம் பெலிஸ்தீனுடைய தேசத்தில் இருந்துச்சு. ஆனால் இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே ஒரு தோல்வி உண்டானது. கர்த்தர் கிரியை செய்யலை. பெட்டியில் ஆண்டவர் இருந்தது உண்மைதான், ஆனால் கர்த்தர் என்ன செய்யலை, கர்த்தர் கிரியை செய்யலை. அங்கே அவர்களுக்கு தோல்வி. ஓப்னி பிளேகாஸ் ஒரே நாளில் கொன்று போடப்பட்டார்கள். இந்த செய்தியை கேட்ட ஏலி, அவன் ஸ்தூலித்த மனுஷனாக இருந்தான் வேதம் சொல்லுது. ஈசி சேரில் உட்காந்துட்டு இருக்கிறார். அவர் பின்புறமாக விழுந்து அவரும் அவுட்டு ஒரே நாளில். இந்த செய்தியை கேட்ட பிளேகாசுடைய மனைவி கர்ப்பவதியாக இருந்தால் அவள் இந்த செய்தியை கேட்டவுடனே அதிர்ச்சி அடைந்து ஒரு பிள்ளை பெறுகிறார். அப்போ தான் சொல்கிறா, இஸ்ரவேலை விட்டு தேவனுடைய மகிமை விலகி போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். தேவனுடைய மகிமை அவளை விட்டு விலகி போயிற்று. அவளுக்கு தோல்வி. ஆண்டவர் இருக்கிறார் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். தேவ பிரசன்னம் இருக்குது என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். மகா ஆர்ப்பாட்டம் இருக்கலாம், ஆனால் அங்கே ஆண்டவர் இருக்கிறாரான்னு தெரியாது. பெரிய சந்தோஷம் இருக்கலாம், அங்கே ஆண்டவர் இருக்கிறாரான்னு தெரியாது. நம்ம நல்லா கைத்தட்டி உற்சாகமாக ஆர்ப்பரிக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்கள் கூட வருகிறாரான்னு தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார், நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறாரான்னு தெரியாது. இப்படி தான் சிம்சோன் ஒரு நாள் கர்த்தனோடு கூட இருக்கிறார் என்று நம்பி எழுந்து போனான். எப்போதும் போல எழுந்து போனான். அன்னைக்கு கர்த்தர் அவனை விட்டு விலகி இருந்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தனோடு கூட இருக்கிறாரா என்பதை நாம் நிதானித்து அறிய வேண்டும். அல்லேலூயா. எப்பயும் போல இன்னைக்கும் நம்ம அந்த காரியத்தை செய்திடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. நிர்விசாரமாக இருந்துடக்கூடாது. கர்த்தனோடு இருக்கிறாரா என்பதை ஒவ்வொரு நாளும் நிதானித்து அறிய வேண்டும். ஆர்ப்பரிக்கிறனால, பாட்டு பாடுறதுனால, துதிக்கிறதுனால, ஆண்டோடைய ஆலயத்துக்கு போகிறதுனால கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் இல்லை. பெட்டி இருக்கிறது உண்மைதான், ஆனால் கர்த்தர் கிரியை செய்யலை. அங்கே தேவ பிரசன்னம் இல்லை. தேவ மகிமை அவளை விட்டு விலகி போயிற்று. 20 வருடம் அவர்கள் இருண்ட காலத்தை சந்தித்தார்கள். அதற்கு பின்பதாக 20 வருஷம் கர்த்தர் அவர்களை விட்டு விலகி இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்காக புலம்பிக் கொண்டிருந்தார்கள் என்று 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம படிக்கிறோம். 7ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. பெட்டி கீரியாத் யாரிமிலே அநேக நாள் தங்கி இருந்தது. 20 வருஷம் அங்கேயே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். 20 வருஷம் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார். என்ன செய்யறது தெரியல. இப்படி தான் நம்ம வேலை நினச்சிடுவோம். எப்போதும் ஜெபம் பண்ணுறோம், எப்போதும் ஆண்டவரை தேடுறோம். ஆண்டவர் கிரியை செய்கிறாரா? இது கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கா? தெய்வ சமூகம் தானா? இது அந்நிய அக்கினியா? ஆண்டவர் கிரியை செய்கிறாரா என்பதை அறியாமல் நம்ம வாழ்ந்து விடக்கூடாது. அல்லேலூயா. தெரியாமல் தெய்வ சித்தம் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்து விடக்கூடாது. ஆண்டவர் முன்கூட்டியே சொல்லிட்டார் சாமுவேல்கிட்ட என்ன நடக்க போகுது என்று சொல்லிட்டார். ஏலியும் அவருடைய பிள்ளைகளும் ஒரே நாளில் சாவாங்க. அது நியாய தீர்ப்பு என்று சொல்லியிருந்தார். அவர்கள் அதில் சிக்கிட்டாங்க. அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த புதிய உடன்படிக்கை சுமந்து கொண்டிருக்கிற நாம ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரா என்பதை நிதானித்து அறிய வேண்டும். நான் தேவ சித்தத்தின்படி செய்கிறேனா என்பதை நிதானித்து அறிய வேண்டும். அப்பொழுது இவர்கள் புலம்பி அழுது கொண்டிருக்கும் பொழுது சாமுவேல் சொல்கிறாரு, என்ன செய்யணும்? பெலிஸ்தர் யுத்தத்துக்கு மறுபடியும் வரப்போகிறாங்க, நாங்கள் என்ன செய்யறது? அழுகிறாங்க, பயப்படுறாங்க. அப்போ தான் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னார். அப்போ இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறார், ஒரு சில காரியங்களை சொல்லுகிறதை 7ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். 7ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தில் சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவில் இருந்து விலக்கி போதும். அதாவது நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நீ தேவனை விட்டு விலகிட்ட. உடன்படிக்கையின் அர்த்தம் என்ன? வாக்குத்தத்தம் என்னன்னா, நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீ என் ஜனமாயிருப்பீர்கள், நீங்கள் என் பிள்ளைகளாயிருப்பீர்கள். இப்போ இந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க? கானான் தேசத்தில் இருந்த மக்கள் அங்க இருக்கிற அஸ்தரோத் என்ற தெய்வத்தை வணங்க ஆரம்பித்து விட்டார்.
அஸ்தரோத்னா அதாவது விவசாயத்தை செழிப்பாக்கக்கூடிய ஒரு கடவுள். அஸ்தரோத் என்பது ஒரு செழிப்பின் தெய்வம், விவசாயத்தை ஆசீர்வதிக்கக்கூடியது, ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது என்று கானானியர்கள் நம்பினார்கள். அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் அவளோடு கலந்து அதை தங்களுடைய தெய்வங்களாக எடுத்துக்கொண்டார். அதாவது அவனுடைய அந்த அந்த நாட்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு விக்கிரகத்தை செய்து கல்லினாலே செய்து அதை தங்களுடைய அதாவது பீரோ கூட, அதாவது பணம் வச்சிருக்கிறது நகை வச்சிருக்க கூட திறந்து போட்டுருவானா. இந்த அஸ்தரோத்தை வைத்திருக்கிற இடத்தை மிகவும் பத்திரப்படுத்தி வைப்பார்கள். தன்னுடைய பிள்ளையை கூட விட்டு கொடுத்துருவான், இந்த அஸ்தரோத்தினுடைய சிலையை விட்டு தர மாட்டான். அதனால தான் யாக்கோபு ராகேல் அழைச்சிட்டு போகும்போது, பிள்ளைகளை விட்டுட்டு போகும்போது லாபான் என்ன செய்தாரான்னா, தொடர்ந்து போய் என் விக்கிரகங்களை எடுத்து கொண்டு போகிறாய் என்று சொல். பிள்ளைகளுக்காக தேடி வரல லாபான், எதுக்காக வந்தான்? சிலைகளை எடுத்துகிட்டு போகிற. ஏன்னா அந்த நாட்களிலே அவளுக்கு ஒரு வழக்கம் இருந்துச்சு. என்னென்னா, ஒரு ஐஸ்வர்யவான் ஒரு பணக்காரனுடைய வீட்டில் இருக்கிற அஸ்தரோத்தை திருடி கொண்டு வந்து, அதாவது வாங்கிறத விட திருடி கொண்டு வந்து தன் வீட்டில் வைத்திருந்தால் ஒரு செழிப்பு உண்டாகும், ஐஸ்வர்யம் உண்டாகும் என்று சொல்லி அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். அதனால இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் அவளோடு கூட கலந்து இந்த காரியத்தை செய்து வந்தபடினாலே சாமுவேல் இங்கே சொல்லுகிறார், உங்கள் நடுவில் இருக்கிற அஸ்தரோத்தை விளக்குங்கள் என்று சொல்லி, உங்கள் நம்பிக்கையாக இருக்கிற அஸ்தரோத்தை விளக்குங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலைகளில் நம்மோடு கூட இடைபடுகிறார் ஆண்டவர். அஸ்தரோத்தை போல உங்கள் நடுவில் இருக்கிற விக்கிரகங்களை, விக்கிரக ஆராதனையான பொருளாசையை விட்டு விலகுங்கள். அல்லேலூயா. கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே, கிறிஸ்துவுடைய ஜீவனுக்குள் நீங்கள் நான் மறைந்திருக்கிறோம். கொலோசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அங்கே 5ஆம் வசனத்தை படிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அபயங்களை அழித்து போட. அங்க சாமுவேல் சொன்னாரு அஸ்தரோத்தை விளக்குன்னு சொல்றாரு. இன்னைக்கு அஸ்தரோத்தை விளக்குன்னு சொல்றது என்ன தெரியுமா? நீ பூமியில் இருக்கிறவளை தேடிக்கொண்டிருக்கிற மேலானவைகளை தேடுங்கள். கிறிஸ்து உங்களுக்காக மரித்திருக்கிறார். கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம், ஞானஸ்தானத்தினாலே பழைய மனுஷன் நீங்கள் நானும் பாவத்தினாலே இருந்த மனிதனை அடக்கம் செய்திருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அடக்கம் செய்த மனிதன் மறுபடியும் எழும்பக்கூடாது. நீங்கள் நானும் பாவத்தை என்ன செய்திருக்கிறோம்? அடக்கம் செய்திருக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் 12-13 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய பாவங்களை நம்ம அடக்கம் செய்திருக்கிறோம். அல்லேலூயா. அதனால நீங்கள் கிறிஸ்து இயேசுவோடு எழுந்தது உண்டானால் பழையவைகளை எல்லாம் ஒழித்து புதிய மனிதனாகி கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அதனால பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள் என்று 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நம்ம படிக்கலாம். பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளை நாடு. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். அதுதான் ஐஸ்வர்யம், அதுதான் ஆவிக்குரிய ஐஸ்வர்யம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் தேடி வச்சீங்கன்னா அது ஒரு நாள் என்ன செய்யும்? அது அரித்து போகும், பூச்சி அரிச்சிடும். ஹல்லேலூயா. உங்களுக்கு பொக்கிஷங்களை எங்கே சேர்த்து வைங்க? ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. விக்கிரக ஆராதனையான பொருளாசை. அதனால பாருங்க, இன்றைக்கு மகிமை நமக்குள் இருக்க வேண்டுமானால் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, 4, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையில் வெளிப்பட வேண்டுமென்றால், தேவனுடைய மகிமையை நாம் பெற்று அவரோடு கூட வெளிப்பட வேண்டுமென்றால் நமக்குள்ள இருக்கிற விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகியவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை இன்றைக்கு நீங்கள், ஆண்டவர் இயேசு சொன்னார், எப்பா உனக்கு கண்டு இடல் உண்டாக்கினா நீ ஒரு கண் என்ன செய்ய சொன்னார், நீ ஒற்றை கண்ணனுடைய எங்கே போகலாம்? ஆமாம், உன் கை இடல் உண்டாக்கினால் அதை தரித்து போடுன்னு சொன்னார். அதனால தான் கடினமான உபதேசம் என்று சொன்னார். அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் இன்னும் நம்மிடத்தில் இருக்கிற முற்காலத்திலே நாம் அவைகளை செய்து வந்தோம். இப்போ நாம் அப்படி செய்யக்கூடாது. முற்காலத்திலே நாம் செய்து வந்தது போல இப்பொழுது நாம் செய்யக்கூடாது. கீழே சொல்லுகிறார், இப்பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விலகுங்கள். ஹல்லேலூயா. அஸ்தரோத்தை விளக்குனா இதுதான் அர்த்தம். இன்னைக்கு
அல்லேலூயா. இதெல்லாம் விட்டு என்ன செய்யுங்க? விலகுங்கள். பழைய ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கையிலையும் களைந்து போட்டு, அவன் செய்களை களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு போய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறோம். ஆமென். நீங்கள் நானும் புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய பிரசன்னத்தை கொண்டு செல்லுகிறவர்கள். ஆமென். அவருடைய பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிற கூட்டம். அல்லேலூயா. இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கும்படி அழைக்கப்பட்ட கூட்டம். நமக்குள்ள இருக்கிற எல்லா விதமான அசுத்தங்களை களைய வேண்டும். அதான் அஸ்தரோத்தை விளக்கு. ரெண்டாவது காரியம் அங்கே சாமுவேல் என்ன சொல்றாரு? 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 3 இல்லைன்னா 2 படிங்க. உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. எப்போ அந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனை ஆராதிக்காத, பதவி ஆராதிக்க, பணத்தை ஆராதிக்காத, பதவியை வேலையை ஆராதிக்காத, தொழிலை ஆராதிக்காத. யாரை ஆராதிக்கணும்? தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. எப்படி ஆராதிக்கணுமா? இருதயத்தை ஒருமுகப்படுத்தி, இருதயத்தை தேவனுக்கு நேராக்கி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் இருதயம்லாம் அவருடைய பிரசன்னத்தால் நிரம்பி இருக்கணும், வார்த்தையால் நிரம்பி இருக்கணும். ஆமென். நம்முடைய இருதயம் வேற எங்கேயோ இருக்கு. உங்களுடைய பொக்கிஷம் எங்கேயோ அங்கே. அல்லேலூயா. ஒரு நாள் முழுவதும் ஆண்டோடைய வசனத்தை எவ்வளோ நேரம் நினைக்கிறோம்? எவ்வளோ நேரம் அவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர்றோம்? ஆமென். நாள் முழுவதும் நம்ம மொபைலை பார்த்துக்கிட்டே இருப்போமே தவிர வசனத்தை எடுத்து படிக்க மாட்டோம். நாள் முழுவதும் சினிமா பாட்டை ஓடிக்கிட்டு இருக்கோம், சினிமா ஓடிக்கிட்டு இருக்கோம். வசனத்தை வாசித்து தியானிக்கிற பழக்கம் இல்லை, அதை சிந்திக்கிற பழக்கம் இல்லை. இந்த வசனம் எனக்கு ஜீவன். அல்லேலூயா. உன் இருதயத்தை இன்றைக்கு ஒருமுகப்படுத்தி, அதான் ரோமர் 12:1-2 படிக்கிறோம். எது புத்தியுள்ள ஆராதனை? உங்கள் சரீரத்தை என்ன செய்யுங்க? ஜீவ பலியாக. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. உங்கள் இருதயத்தை தேவனுக்கு நேராக நோக்கி திருப்பி இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். ஆமென். முதல் காரியம் அஸ்தரோத்தை விளக்குங்கள். தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். இருதயத்தை நேராக்குங்கள். இருதயத்தை மறுரூபப்படுத்தும்படி அர்ப்பணிங்க. ஜீவ பலியாக உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அசுத்தங்களை அகற்றி விட்டு விடுங்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்களோட வருவார், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அதனால் சொன்னார், மிஸ்பாவில் கூட்டுங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். அவர்கள் உபவாசம் பண்ணி அன்றைக்கு பாவத்தை அறிக்கை செய்து ஜெபித்தார்கள். கர்த்தர் அந்த யுத்தத்தில் அவர்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தார். அன்பு தெய்வ பிள்ளையே, இந்த புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தை விசுவாசிக்கிற உங்களுக்கு தேவன் ஜெய கிறிஸ்து வெளிப்படுவார். உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தருவார். நீங்கள் வெற்றியின் பிள்ளைகளாக இருப்பீர்கள். உங்கள் இருதயத்தை நேராக்கி தேவனை நோக்கி, கர்த்தரை நோக்கி மனம் திரும்பி ஆராதனை செய்யுங்கள். கர்த்தர் ஜெயமாய் உங்களை நடத்துவார். நம்ம எல்லாரும் எழுந்துண்டு கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா, உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் இந்த உலகத்துக்காக ஆராதனை செய்யாதபடி ஆண்டவரே அப்பா, பழைய மனுஷனை தரைந்து போட்டு ஆண்டவரே புதிய மனுஷனாய் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிற நாங்கள் ஆண்டவரே ஜீவ பலியாக எங்களை ஒப்பு கொடுத்து புத்தியுள்ள ஆராதனை செய்யத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த உலகத்தில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை தேட எங்களுக்கு உதவி செய்யுங்க. மேலானவைகளை தேட உதவி செய்யுங்க. மேலானவைகளை தேட உதவி செய்யுங்க ஆண்டவரே. மேலானவைகளை தேட உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்குள்ள இருக்கிற அசுத்தம், விபச்சாரம், மோகம், துர் இச்சை, இது போன்ற காரியங்களை விட்டு விலகி பழைய மனிதனை அவனுடைய செய்களை விட்டு விலகி ஆண்டவரை புதிய மனிதனை தரித்துக் கொண்டிருக்கிற நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எங்கள் இருதயத்தை நேராக்கக்கூடிய, எங்கள் இருதயத்தை உமக்கு நேராய் திருப்பக்கூடிய ஆண்டவரை வல்லமையை வெளிப்படுத்துங்கப்பா. ஆவியானவர் எங்களோடு பேசுங்க. ஆவியானவர் கிரியை செய்யுங்க. ஆவியானவருடைய ஒத்தாசையோடு ஜெயிக்க கர்த்தர் கிரியை செய்வீராக. இன்னும் எங்களுக்குள்ள இருக்கிற நிர்விசாரம் மறையட்டும். இன்னும் எங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரே அப்பா பழைய பாவம் மறையட்டும். இன்னும் எங்களுக்குள்ள இருக்கிற குறைவு மறையட்டும்.
இன்னும் முழு உள்ளத்தோடு தேடாத அனுபவம் எங்களுக்குள்ள இருக்கு ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அர்ப்பணிக்கிறீங்களா? அர்ப்பணிக்கிறீங்களா? இந்த காலைவேளையில் அர்ப்பணிக்கிறீங்களா? தகப்பனே எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இன்னும் உனக்குள்ள நிர்விசாரம் இருக்குன்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். இன்னும் உனக்குள்ள கோபம் இருக்கு, இன்னும் உனக்குள்ள மூர்க்கம் இருக்கு, இன்னும் வாயில வம்பு வார்த்தைகள் இருக்குன்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஓ தகப்பனே, எங்களை கிருபையாய் மன்னித்து எங்களுக்கு இறங்கும். உன் வாழ்வு கட்டப்பட இன்றைக்கு ஒப்புக்கொடு. உன் வாழ்வு ஜெயமாய் எழும்பும்படி, உன் பிள்ளைகளுடைய வாழ்வு ஜெயமாய் எழும்பும்படி, ஓ தேவ மகிமை மறுபடி உன்னை நிரப்பும்படி, தேவ மகிமை உன் குடும்பத்தை நிரப்பும்படி, ஓ இன்றைக்கு இக்கபோத்தை மாற்றுகிற ஒரு அபிஷேகம் ஜனங்களை நிரப்புவதாக, ஓ ஜனங்கள் மீது இறங்கி வருவதாக, இக்கபோத்தை மாற்றுகிற தேவ வல்லமை இந்த காலை வேளையிலே ஒவ்வொருவரை நிரப்ப நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நீர் அப்படி செய்கிறபடியால் நமக்கு நன்றி. தகப்பனே, இந்த காலைவெளியில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு ஜெயத்தை இன்றைக்கு கட்டளையில் நான் ஜெபிக்கிறேன். ஒரு வெற்றி உண்டாகட்டும். தோல்வியான காரியங்கள் முடிவுக்கு வருவதாக, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் உம்முடைய வல்லமை பாயட்டும். இக்கபோத்தின் கிரியைகள் இக்கபோத் விலகுவதாக, இருளின் கிரியைகள் அழிவதாக, வெளிச்சம் உதிப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நித்திய மகிழ்ச்சியுடைய தலைமையில் இருக்கட்டும். இன்று இரவு நடக்கிற இரவு ஜபத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். 8 மணியிலிருந்து 11 மணி வரை நடைபெறுகிற இந்த இரவு ஜபத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து நாங்கள் தேசத்திற்காக ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்வீரா. இந்த வார ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற கூட்டத்திலே உம்முடைய வல்லமையான வார்த்தைகளை அனுப்பு. பாஸ்டர் டேவிஸ் அவர்களை பயன்படுத்தும் சுவாமி. எல்லா தேவைகளையும் அற்புதமாய் சந்திப்பீராக. எங்கள் பட்டணத்தை ஆசீர்வதியும், ஜனங்களை ஆசீர்வதியும். தேசம் ஆண்டவருடைய அன்பை அறிய கர்த்தர் கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவர்